ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பூரி கிழங்குக்குள்ள பூரி. இதுக்கு தேவையான பொருள் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை அந்த மாவோடு சேரட்டும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதாவது நார்மல் சமையல் எண்ணெய் தான் இது, வெஜிடபிள் ஆயில். அதை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பனைஞ்சு வச்சுக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு நல்ல தண்ணியாக இருக்காது, நல்லா ட்ரையாகவும் இருக்காது. ஸோ அந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா பிணைஞ்சிருக்கேன். ஸோ சாஃப்டாக உங்களுக்கு மாவு அழுத்தி பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக அப்படி தட்டுனீங்கனாக்கா உப்பி வரும். அந்த பதம் இருக்கணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ அழுத்தின வேகத்துக்கு லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக உப்பி வரும். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நவுத்தி வச்சிடலாம். அதாவது கொஞ்சம் ஊற வைக்கிற மாதிரி நவுத்தி வச்சிடலாம். அதில் உள்ள குல்டன்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு 2 பாதியாக வெட்டி நான் சின்ன சின்ன பீசஸாக போடுறேன். இது ஆக்சுவலாக 25 பீஸ் வருங்க. 25 பூரி வரும் இந்த மாவுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வளர்த்தி நீங்கள் பீஸ் கத்தியால் போடுங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். பாதி மாவு எனக்கு 12 பீஸ் அந்த மாதிரி வருது. ஸோ இதை இப்போ வளர்த்திக்கலாம். வளர்த்த மீது எப்போ பூரி செஞ்சாலும் வளர்த்த மீது சப்பாத்தி வளர்த்துறது வேறு. சப்பாத்தி நம்ம மெலிசாக வளர்த்துவோம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு நம்ம திக்காக வளர்த்தணும். அதாவது எடுத்துருக்கிற மாவு பதத்துக்கு நீங்கள் அதாவது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா மெலிசாக தட்டினீங்கன்னா உப்பியே வராது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திக்காக, அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தி வச்சுட்டு எண்ணெய் உங்களுக்கு சூடாக இருக்கட்டும். நான் இப்போ 2 இருக்கிறது எல்லாத்தையும் நான் வளர்த்திடுறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 இப்போதைக்கு வளர்த்தி உங்களுக்கு எண்ணெயில் போட்டு காட்டுறேன். ஸோ ரவுண்டாக வளர்த்துனீங்கன்னா பெட்டர். இல்லைனாக்கா இந்த மாதிரி ஸ்கொயராக எப்படி வருதோ அந்த மாதிரி வளர்த்திக்கோங்க. இப்போ வளர்த்தி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் மாவு போட்டிங்கனாக்கா அது உப்பி வரும் அந்த மாவு. அப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அதில் நம்ம வளர்த்தி வச்சுருந்த மாவை போட்டுடலாம். அதாவது வளர்த்தி வச்சுருந்த அந்த ரவுண்ட் ஷேப் மாவை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் மேலே இப்படி அள்ளி ஊற்றுற மாதிரி மேலே தெரிச்சிடாமல் இப்படி போட்டிங்கனாக்கா இப்படி உப்பி அழகாக வரும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மாவும் கரெக்டாக இருக்குது, ப்ளஸ் திக்னஸும் கரெக்டாக இருக்குது. சில பேர் நினைக்கலாம், என்னடா ரொம்ப சப்பையாக வருது, உப்பியே வரலனாக்கா நீங்கள் மாவு கொஞ்சம் சின்னதாக திக்காக வளர்த்தி பாருங்கள். மெலிசாக இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மெசேஜ் பாக்ஸில் ஏதோ டவுட் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். ப்ளஸ் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு பூரினால கண்டிப்பாக உருளைக்கிழங்கு தான். அது உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.